நாம் ஏழரை சனி என்று சொல்லிவிட்டாலே அது மீனத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிகம் அச்சப்படக்கூடியவர்கள் மீனராசி, மேஷராசி மற்றும் ரிஷபராசி. அச்சச்சோ வந்துட்டாரே, ஏதான எனக்கு ஒரு தீங்கு நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம். சனீஸ்வரனே கடைசியா இருக்கிறது தான் விரும்புவான். அவன் தலைவனா இருக்க விரும்புறது இல்லை, தொண்டனா இருக்க தான் விரும்புறான். சனீஸ்வரன் தான் மாஸ் அப்படின்றது. அங்க சடாரியை வச்சு பெருமாளை வணங்கி தாயாரை வணங்கினாலே அவனுக்கு பெருசாலாம் எதுவும் தேவையில்லைங்கய்யா. மீனராசியா இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு அன்பா பேசி பாருங்க. உங்களுக்கு கீழே யாரோ ஒரு கலீக்ஸ் இருப்பாங்க, அவங்களும் நல்ல ஒரு மரியாதையோட பேசுங்க. மீனராசிக்கு இந்த 2.5 வருடங்கள் நன்மையை தந்துவிடும். ரிஷப ராசியினருக்கு பெற்றோரை மதியுங்கள். இந்த கடகத்துக்கு சனீஸ்வரனின் பார்வை 11ஆம் இடத்திலே படுகிறது. மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப் வரும்னு ஒரு சந்தோஷம். உங்க வீட்டில் அந்த 4 கோணங்கள் இருக்கு. அவருடைய பாடலே கோணஸ்தகான்னு பேரு. அந்த 4 கோணங்களை அவ்வப்போது அந்த காணரை சுத்தமா வச்சுக்கிறது. வீட்டில் கொஞ்சமான சூரிய வெளிச்சம் வரணும். சனீஸ்வரர் வந்தால் தீங்கை செய்து விடுவார்னு கிடையாது. உலகத்திலே 80% அரசியல்வாதிகள் பெரும் பதவி ஜெயித்தது எப்பொழுதெல்லாம் 7.5 சனி வந்ததோ அப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை அப்படின்னா வீக்கெண்ட் அப்படின்னு ஜாலியாக இருப்போம். ஆனால் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்டுட்டாவே எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுவாங்க. ஏன் அவருக்கு வந்துட்டு நம்ம பயப்படணும்? சரியா, அவருடைய இந்த 7.5 சனி இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட பவானி ஆனந்த் அண்ணா இருக்காங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? தம்பி ரொம்ப நல்லா இருக்கேன். தங்களை காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கும் அண்ணா, நன்றி. வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே குமுதம் பக்தி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து மங்களங்களும் பெருகட்டும். அப்போ ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்பவர் எப்பொழுதும் என்னை வெளித்துணையாக நடத்தி கொண்டிருப்பவர். இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி கேட்ட பொழுது எனக்கு சிலவற்றை விளக்கினார் என்றே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு காரணம், என் சொல் செயல் அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்பதைப் போல அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியை முன்னிலைப்படுத்தித்தான் சொல்லுவேன். அப்போது சுகரை கேட்டேன். அவருடைய ஜீவநாடியிலே வாசித்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் 3 பார்வைகள் உடைய கிரகம் என்று சொன்னால் சனீஸ்வரன். சனீஸ்வரனை போல கொடுப்பார் கிடையாது. மக்கள் அப்பா சனீஸ்வரன் வந்துட்டானே, ஏதான எனக்கு கெடுதல் பண்ணிடுவானோன்னு அச்சத்தில் இருக்காங்க. யார் இந்த பேட்டியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் பேரருட்கருணையினாலே நடக்கப் போகிறது. ஏன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தற்செயலாக பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி இந்த சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு ஒரு பெரும் யோகத்தை தர வேண்டும் என்று நினைத்து விட்டான். எனவேதான் இங்கே இந்த பேட்டியில் உங்களை இணைத்து விட்டான். எங்கேயோ கேட்டுட்டு இருக்கீங்க, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனே, இனி என் வாழ்க்கையில் இந்த 7.5 சனி என்று சொல்கிறார்களே, இது எனக்கு ஏதாவது பாதகத்தை செய்து விடுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கட்டாயம் ஒரு தீங்கும் நடக்கப் போவது கிடையாது. இந்த பேட்டியை யார் எங்கே கேட்டாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை இந்த 2.5 ஆண்டுகளில் கட்டாயம் நிகழும். இது சுகரின் கருத்து. ஆரம்பிங்க. கண்டிப்பாண்ணா. நீங்கள் வந்துட்டு நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டதே என்னென்னா, திருநள்ளார் போகணும், சனி பிரீத்தி பண்ணணும், இப்படிலாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக கருத்து. ஆனால் பண்ண முடியலையேங்கிறவங்க தான் நிறையா பேர் வேலை காரணமாகவோ இல்லை பொருளாதாரம் காரணமாகவோ போக முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? அதாவது இது நான் ஜென்ரலாக கேட்டுறேன்னா, 12 ராசிக்குமே மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமே என்ன பண்ணணும்? ரொம்ப சுலபமாக எளிமையாக இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும். இதுதான் முக்கியம். என்ன பண்ணணும்? சனீஸ்வரர் 3 பார்வைகளை உடையவர். ஒரு பார்வை 3ஆம் பார்வை. இந்த 3ஆம் பார்வை எதை எதிர்பார்க்கிறதுனா, நீங்கள் அது சுட்டிக்காட்டும் உறவிடம் அன்பை செலுத்த வேண்டும் என்பது அதன் கண்ணோட்டம். அப்போது நாம் 7.5 சனி என்று சொல்லிவிட்டாலே அது மீனத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிகம் அச்சப்படக்கூடியவர்கள் மீனராசி, மேஷராசி மற்றும் ரிஷபராசி. அச்சச்சோ வந்துட்டாரே, ஏதான எனக்கு ஒரு தீங்கு நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம். மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப் வரும்னு ஒரு சந்தோஷம்.
ஏன்னா இன்னும் கொஞ்சம் நகர்ந்துட்டா இருப்பா, நம்மளை விட்டு நகர்ந்துட்டா இருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனால் இதுல நம்ம உணர்ந்த வேண்டியது, மீன ராசி என்று சொன்னால் உடனே அது கடலை குறிக்கக்கூடியது, நீரை குறிக்கக்கூடியது. அங்க நீர் ராசியில் இருப்பவர்கள் அவ்வப்போது எளிமையாக ஒரு தயிர் சாதத்தை அன்னதானமா தரலாம். ரொம்ப பெருசா கூட தேவையில்லை. அங்கிருந்து இந்த மீன ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம வீடு 3ஆம் இடம்னா நெய்பர்ஸ்ன்னு அர்த்தம், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அர்த்தம். பலரும் வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே, நான் சொல்றது சனீஸ்வரருக்கு நீங்க ரொம்பலாம் தேவையில்லை. உங்க வீட்டுல அந்த 4 கோணங்கள் இருக்கு. அவருடைய பாடலே கோணஸ்தகான்னு பேரு. அந்த 4 கோணங்களை அவ்வப்போது அந்த கார்னரை சுத்தமா வச்சுக்கிறது. வீட்டுல கொஞ்சமான சூரிய வெளிச்சம் வரணும். நிறைய பேர் வெளியில நடக்கிறதுக்கே சங்கடப்பட்டுட்டு வெளியில போறது இல்ல. ஓரளவு சூரிய வெளிச்சத்திலே ஒரு சின்ன வாக்கிங் எக்ஸசைஸை செய்யலாம். சரி, இவ்வாறு செய்வதாலே அந்த மீனராசிக்கு எங்க நன்மைகள் ஏற்படும்னா, 7ஆம் இடம். எல்லாரும் மேஷத்துல ஆரம்பிப்பா, நான் மட்டும் மீனத்துல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சனீஸ்வரனே கடைசியா இருக்கிறது தான் விரும்புவான். அவன் தலைவனா இருக்க விரும்புறது இல்ல, தொண்டனா இருக்க தான் விரும்புறான். சனீஸ்வரன் தான் மாஸ் அப்படின்றது. நம்ம கோயிலுக்கே போனா எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? பாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கே சடாரி வைக்கிறீங்களா சார் அப்படின்னு போய் தான் கேட்குறான். ஐயா சடாரி வைங்கன்னு. இந்த சடாரியை 3 நாள் வச்சாலே சனீஸ்வரன் பெரும் நன்மைகளை தந்து விடுவான். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க சடாரியை வச்சு பெருமாளை வணங்கி தாயாரை வணங்கினாலே அவனுக்கு பெருசாலாம் எதுவும் தேவையில்லைங்கய்யா, உங்க அன்பு மட்டும்தான் தேவை. அவன் குழஞ்ச. அப்போ இந்த சனீஸ்வரர் அவர் என்ன செய்வார்? உறவுகளை மேம்படுத்தி விடுவார். மீனத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கோயிலில் முடியலைனாலும் வீட்டில் யாருக்கான ஏதான ஒரு தயிர் சாதத்தை ஏதோ ஒன்று அன்னதானம் செய்யலாம். குருவின் பாதுகையை நினைத்து வணங்கலாம். நீங்க அங்கேயே போகணும்னு தேவையில்லை. அப்போ எங்க உங்களுடைய தெளிவை எதிர்பார்க்கிறான் என்றால் 10ஆம் இடத்திலே. அப்படின்னா என்ன பண்ணணும்? மீன ராசியா இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு அன்பா பேசி பாருங்க. உங்களுக்கு கீழே யாரோ ஒரு கலீக்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் நல்ல ஒரு மரியாதையோட பேசுங்க. மீனராசிக்கு இந்த 2.5 வருடங்கள் நன்மையை தந்துவிடும். உடனே சனீஸ்வரர் வந்தால் தீங்கை செய்து விடுவார்னு கிடையாது. உலகத்திலே 80% அரசியல்வாதிகள் பெரும் பதவி ஜெயித்தது எப்பொழுதெல்லாம் 7.5 சனி வந்ததோ அப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்றோம். 12ல் விரயச்சனி அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்காதீங்க. விரயச்சனி என்று சொன்னால் அது சுப விரயமாகவும் இருக்கலாம். சனீஸ்வரன் என்று சொன்னாலே வேற்று மொழி வேற்று நாடுகளில் பெரும் புகழை தரக்கூடியவன். சனீஸ்வரன் உங்களுக்கு 12ல் இருக்கான். அவன் 2ஆம் இடம் என்ற ரிஷபத்தை மீனத்திலிருந்து பார்ப்பான். பேசுறத அளவா பேசுங்க. அவன் உங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட உணவுகளிலே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். எது நன்மையோ மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப அதையே சாப்பிடுங்க. அதே போல மேஷராசிக்காரர்கள் அவர்கள் குருநாதர்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு காஃபி போட சொல்லி கொடுத்தா அவரும் தான் குரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதோ பெரிய ஒரு காட்டுக்குள்ள இருப்பவர் தான் குருன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன செயல்களை சொல்லி கொடுத்திருப்பார்கள். நீங்க கல்லூரியில படிச்சிருப்பீங்க. அந்த ஆசிரியருக்கு போயிட்டு ஒரு நன்றி சார், இன்னைக்கு நல்லா இருக்கேன், இதை சொன்னாலே சனீஸ்வரர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். மேஷராசிக்கு 12ல் சனீஸ்வரர். அப்போ 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல்ஸை குறிக்கும். எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, சாலையில் இருக்காங்க. குளிருக்கு போர்வைகள் வாங்கி தரலாம். குளிர் என்பதும் சனீஸ்வரன் தான். அதுவே அவனுக்கு பெரிய திருப்தியை தரும். பலருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக இந்த நமது பாரதத்தில் இருந்தாரே ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா, அவர் பெரிய யோகி. அவர் பிராஸ்தட்டிக் லிம்புன்னு செயற்கை கால்களை அவர் தான் செஞ்சார். நீங்க ஜெய்ப்பூர் ஃபுட்டுன்னு கூகுள் பண்ணா வந்துடும். அது போன்ற விஷயங்களுக்கு என்ன உதவியை செய்ய இயலும் என்பதை பார்க்கணும். ரிஷப ராசியினருக்கு பெற்றோரை மதியுங்கள். பலரும் இந்த காலத்துல ஒன்று உணர தவறிடுறாங்க. அவங்க நமக்கு உயிர் கொடுக்கலைன்னா நாம இங்க இல்லை. ஒரு 60-70 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் நாமளா இருந்தாலும் கொஞ்சம் குழந்தை போலதான் செயல்படுவோம். தவறு கிடையாது. நாம பெற்றோர்களை வயதான காலத்திலே அவர்கள் குழந்தையாக மாறிவிட்ட காலத்திலே மதிக்க துவங்க வேண்டும். அதே போல ரிஷபராசி என்றால் தியானத்தை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது எங்க நன்மை தரும்னா உங்களுக்கு பெரும் புகழை இந்த 2.5 வருடத்திலே தந்துவிடும். நீங்க ரிஷபராசியாக இருந்து அச்சச்சோ சனீஸ்வரர் என்னை 3ஆம் பார்வை பார்க்கிறாருன்னு
அச்சப்பட தேவை இல்லை. அதே போல மீண்டும் வருகிறேன். இங்கே மிதுன ராசி என்று எடுத்துக்கொள்கிறார்கள். சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வெளிநாட்டு மொழி கற்றுக்கணும். இப்போ ஏஐன்னு ஏதோ சொல்கிறாங்க, கற்றுக்கணும். ஏதோ ஒன்றை உங்கள் திறனை மேம்படுத்துவதற்காக. 9ஆம் இடம்னு சொன்னால் கல்லூரியில் படிக்கக்கூடிய உயர்கல்வி. 12ஆம் இடம் என்று சொன்னால் அதை தாண்டி இந்த காலத்தில் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறான், 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்மெண்ட்டு, இனிமேல் என்னால் ஒன்றும் முடியாதுன்னு. வெளிநாடுகளிலே 50 வயதுக்கு மேல் தான் படிக்க செய்கிறார்கள். அப்போது உங்களுக்கு மிதுன ராசினா இந்த வருடம் கல்விக்கு செலவு செய்யுங்கள். உங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள தயாராகுங்கள். நடைபயிற்சியை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள் மருத்துவர் ஆலோசனையோட. இது எங்க நன்மையை தரும்னா, வீட்டிலே ஒரு அமைதியை தவழச் செய்துவிடும். உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களை நிவர்த்தி செய்துவிடும். 7ஆம் இடம் என்பது மனைவியை குறிக்கும். அங்கே மீனத்தில் இருக்கிறவர், மிதுனத்தில் 7ஆம் இடமான மனைவி கிட்ட சிரித்து பேசுங்க. நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு 4 நாள் வாக்கிங் போங்க, ஏதோ ஒரு சினிமா போய் பாருங்க, மனதை லேசாக்க பழகி கொள்ளுங்கள். மிதுனத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பெரும் நன்மைகளை தந்துவிடும். நான் சொல்லுவதைப் போல ஏதாவது ஒரு புதிய ஆற்றலை கற்றுக்கொள்ள துவங்கிவிட்டால் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு வீடு கட்டும் யோகத்தை கூட அவர்களுக்கு தந்துவிடும். அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சா போதும் அவங்களுக்கு கற்றல் இந்த வருடம் ஒரு பெரிய நன்மையை தரப்போகிறது. அப்போ கடகம் என்று சொல்கின்றோம். இந்த கடகத்துக்கு சனீஸ்வரரின் பார்வை 11ஆம் இடத்திலே படுகிறது. அப்போ என்னன்னா, 11ஆம் இடம் என்று சொன்னால் நம்ம பெரிய மனிதர்களின் நட்பு, வயதில் நம்மோடு பெரியவர்களுடைய ஒரு மதிப்பு. நாம் 11ஆம் இடம் ஒருவருக்கு நல்லா செயல்படணும்னா, நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஒரு பிரம்மாண்டமாக நினைக்கிறது இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்க்கும் பொழுது நிறைய எப்படி இந்த வெளிநாடுகள்லாம் நல்லா உடை உடுத்துறாங்க. நான் சொல்லிட்டேன், சனீஸ்வரர்னாலே வெளிநாடு. அது சனீஸ்வரர் தனது நீச்ச வீட்டை நோக்கி 2.5 வருடங்களில் செல்லப் போகிறார். எனவே விஞ்ஞானம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலை திறனுக்காக ஒரு HR சம்பந்தப்பட்டு எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, இதையெல்லாம் கற்றுக்கொள்ள கடகராசினர் துவங்க வேண்டும். இவ்வாறு துவங்கிவிட்டால் அவர்களுக்கு உறவினர்களாலும் நண்பர்களாலும் திடீர் ஆதாயங்கள் ஏற்பட துவங்கிவிடும். வேலை வாய்ப்பிலே ஒரு 2.5 வருடங்களிலே ஒரு பெரும் முன்னேற்றத்தை, ஒரு உயர் பதவியை தரும். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த ஹியூமன் சைக்காலஜி மனோ தத்துவியல் சார்ந்தவற்றை படிப்பது, தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை போன்ற விஷயங்களை படிக்க துவங்குவது கட்டாயம். இப்போ சிம்மத்துக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, அச்சச்சோ கேது வருதே, இந்த பக்கம் சனீஸ்வரர் வர பார்த்துட்டு இருக்காரு, போட்டு மிதிச்சிருவாரோ, சிம்மம் முடிஞ்சிருமோ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் கெடுதல்லாம் நடக்க போகிறது கிடையாது. எப்பொழுதுமே அச்சம்தான் கொல்லுமே தவிர இந்த நவகிரகங்கள் யாருக்கும் தொல்லை தருவதே கிடையாது. உதவுவதற்காக முயற்சி செய்கின்றனர். இவர்கள் பயப்படுறதை பார்த்து அது பயப்படுது. என்னன்னா, சனீஸ்வரன் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறான், 3ஆம் பார்வையா. இந்த 10ஆம் இடத்தை பார்த்து விட்டான் என்று சொன்னாலே அது எங்கத்தை எதிர்பார்க்குது, உங்களுடைய ஒர்க் பிளேஸ், வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகுது. அந்த டெடிக்கேஷனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் இன்னும் என்ன நம்மளை நாமளே அந்த வேலைக்கு தகுதியாக எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு அங்கே கொஞ்சம் நேரத்தை செலவிட துவங்குங்கள். இதை செலவிட துவங்கினால் எங்கே நன்மை ஏற்படும், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்பதிலே 10ஆம் பார்வை இருக்கும் அதுக்கு தனுசுக்கு மேலே. அப்போ அதையும் உயர்த்தி விடும். அப்போது சிம்ம ராசிக்காரங்க அலுவலகத்திலே சற்று கூடுதல் கவனத்தை தாருங்கள். இன்னும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அதே கன்னியா ராசி என்று சொல்லிவிட்டார். 9ஆம் இடம் என்பது குருவிற்குரியது. அந்த 9ஆம் இடத்தை சனீஸ்வரர் 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன பண்ணணும், உங்கள்
ஸ்கூல்ல யாரோ ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார். ம். அவர் எந்தான முடிஞ்சாலோ ம். ஒரு காலேஜ் வாத்தியார் இருந்தாலோ ஆசிரியரை மதித்து, ம். ஐயா நல்லா இருக்கேன்யா. நிறைய பேர் பிரம்மஹத்தி தோஷம்னா எங்கெங்கேயோ போறாங்க. ம். நமக்குள்ள உருவாக்குற பிரம்மா யாரு? நம்ம ஆசிரியன். ம். வெற்றிடத்தை நம்ம ஒரு லெவலுக்கு பேச சொல்லி கொடுத்து, ஆனா ஆவன்னா சொல்லி கொடுத்து நம்மை உயர்த்துபவர் ஆசிரியர். ம். நாம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஆசிரியர்களை ஏதோ ஒரு தவறான சொல் மாணவனா இருக்கும்போது பேசியிருப்போம். ம். பெரிய கர்மா தெரியாம பண்ணிட்டோம். ம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஆசிரியர்கிட்ட போய், ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ம். நம்ம ஆசிரியர்கள் நம்மகிட்ட பணம் காசெல்லாம் எதிர்பார்க்கல. ம். ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை. அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்க வேலை செய்யும்னா, கன்னியா ராசிக்கு ம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ம். அப்பா அம்மா ஆசிரியர்கள் இவங்க ஆசீர்வாதம் ம். ஆண்டவனையே மகிழ்ச்சிடும். ஓ. அதனால ம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இல்லத்திலே அமைதி தவழும். வீட்டில் மகிழ்ச்சி பெருகிடும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ம். ஆசிரியர்களின் ஆசீர்வாதம். சரி, துலாம். துலாம் என்ன செய்யணும் இந்த வருஷம்? தியானம் போன்ற ஏதோ ஒன்றை பழகிக் கொள்ளுங்கள். ம். நடைப்பயிற்சியை துவக்கி விடுங்கள். ம். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சாதகமாக மாறும். தன்னம்பிக்கையை வளர்த்துவிடும். எனவே துலாம் என்பது இந்த வருடம் ஏதேனும் தியானம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன தெரியுமோ ராமநாமமோ சிவநாமமோ அப்படியே அமைதியா கேட்க துவங்குங்க. அமைதி என்பதும் பொறுமை என்பதும் சனீஸ்வரன் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அப்போ அடுத்ததா வரேன், இருக்கிறது விருட்சிகம். மனைவியுடன் அன்பாக பேசுங்க. உங்களுக்கு அலுவலகத்தில் எவ்வளவோ சிரமம் இருக்கும், ஆனால் ஒரு 2 நிமிஷம் மனைவிக்கு குடும்பத்துக்கு உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்க துவங்குங்கள். ஒதுக்க துவங்கினால் உங்கள் இல்லத்திலே அமைதி பெருகும். எங்கேயோ போய் மகாலட்சுமி எப்போ மகிழ்வாளாம் அப்படின்னா, இருக்கிறதுலையே ஒப்பிலியப்பன் கோயிலில் தான் என்றைக்குமே பிரளய காலத்தில் கூட பஞ்சம் வராதாம். என்ன காரணம்? அங்கே நாராயணன் அவர் மனைவியோட சாப்பாட்டை குறை சொல்ல மாட்டாராம். எங்கே மனைவி சமைத்து தரும் உணவை குறை சொல்லாமல் உண்கிறார்களோ, பெண்களை ஏளனம் பேசாமல் இருக்கிறார்களோ, அங்கே சனீஸ்வரருக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார், தீமையை தரமாட்டார். உங்கள் கட்டத்தில் எங்கே இருக்காருன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது. உங்கள் கட்டம் என்பது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், ஆரம்ப இருப்பு நிலை கணக்கு. இப்பொழுது இந்த வினாடி முதல் நான் என் மனைவியை மதித்து பேசுவேன், என் கணவரை மதித்து பேசுவேன், பெற்றோரை மதித்து பேசுவேன். எல்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். எந்த அளவுக்கு செய்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. முதலிலே சொல்ல துவங்குங்கள். சனீஸ்வரர் உங்களுக்கு உதவிகளை செய்ய துவங்கி விடுவார். மீண்டும் வருகிறோம், தனுசு என்று சொல்லக்கூடிய இடம். இந்த தனுசுக்கு என்ன சொல்லுவேன்னா, உணவிலே கட்டுப்பாடு. மருத்துவருக்கு ஒரு ஆலோசனை அவங்ககிட்ட வாங்கிக்கிறது. அவ்வப்போது உடம்புல ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் உடனே டாக்டரை போய் பார்த்து இன்னும் நான் என் ஹெல்த்தை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு கேட்டாலே, ஏன்னா மருத்துவர்களும் இறைவனுடைய வடிவம்தான். அவர்கள்தான் தன்வந்திரி. எங்கேயும் தனியாக போய் நம்ம தேட தேவையில்லை. நம்முடன் வாழக்கூடிய தன்வந்திரி அவங்க. மருத்துவர்கள் ஆலோசனையை கேட்டு அதற்கேற்ப வாழத் துவங்கி விட்டாலே தனுசுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும். ஃபுல் பாடி செக்கப் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. அப்பப்போ போய் குடும்ப டாக்டரை போய் பாருங்க. அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நல்லா இருப்பீங்க. மீண்டும் வருகிறோம், மகரத்துக்கு வருகிறோம். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி படிக்க சொல்லணும். நாம் ரொம்ப பேரண்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இந்த மிரட்டுறது, எனக்கு இது பிடிக்கும் நீ படின்னு சொல்கிறது, அதெல்லாம் தப்பு. குழந்தைகள் இந்த காலத்தில் ரொம்ப கல்விச்சுமை. மகர ராசி அன்பர்கள், உங்கள் குழந்தைகள்லாம் நல்லவங்க தான். அங்கேருந்து சனீஸ்வரர் 3ஆம் பார்வை பார்க்கிறார். ஏற்கனவே கடுமையாக தான் முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப குழந்தைகளை மிரட்டாதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு அன்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி பழகுங்க. நல்லா படிப்பா, நல்லா முன்னேறுவேன்னு 4 வார்த்தை பேச துவங்குங்கள். அதே போல் இந்த மெதுவாக நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாக்கிங், அதை செய்யலாம். இயலாதவர்களுக்கு செருப்பு போன்றவற்றை வாங்கி தரலாம். எத்தனையோ பேருக்கு அந்த இது கூட வாங்க இயலாத வசதி இல்லாதவங்கள்லாம் இருக்காங்க. குளிருக்கு போர்வைகளை தானம் தரலாம். ஏதோ ஒரு சுப விரயத்தை, சுப விரயம்னா தேவைப்பட்டவர்களுக்கு
மருத்துவத்துக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய துவங்கிட்டு குழந்தைகளை ரொம்ப படிப்பு ப்ரெஷர் போடாதீங்க. வாழ்க்கையிலே ஒரு பெரும் நன்மை காத்திருக்கிறது. ஆசிரியர்களின் ஆசீர்வாதம் இவர்களுக்கும் இந்த ஆண்டு கட்டாயம் தேவை. ஆசிரியர்களை இயன்றால் சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு 4 நல்ல வார்த்தை, ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. மீண்டும் வருகிறோம். கும்பராசி, ஏற்கனவே ராகு வந்துட்டுருக்கு சார், அரண்டு போயிட்டேன். 2ல் வேற சனீஸ்வரர் வச்சு செய்வாரா? ஒன்றும் செய்ய மாட்டார். சனீஸ்வரர் என்றால் மௌனம் என்று அர்த்தம். அப்போது 12 குடையோனே 2ல் வந்தா சுபவிரயத்தை தரக்கூடியவன். சுபவிரயம் என்றால் தினமும் நான் இப்போ சொல்கிறேனே, ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு செல்லணும்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பிளேனை பிடிச்சா 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் 15 நிமிடம் மௌனமாக உட்காருவது என்றால் எனக்கும் சிரமம்தான். 10 ஹோன் வரும், உங்களுக்கும் தான். அப்போ என்ன செய்கிறீங்க? தினமும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒரேடியால் மௌனமாக இருக்க முடியும்னா சொல்ல மாட்டேன். மௌனமாக இருந்து பழகுங்கள். அப்போ இந்த மௌனம் எதுலன்னா உங்கள் உடலிலே ஆரோக்கியம் மேம்படும். ஒரு 10 நிமிடம் நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஐஸ்வர்யமாக இருக்கேன். கற்பனையை செய்தால் சனீஸ்வரர் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்ல போகிறவர் கிடையாது. தியானம் இந்த வருடம் கும்பராசினருக்கு மிக மிக தேவையானது. இது போன்ற இசையை கேட்கக்கூடியது. இதையும் ஆரம்பித்தால் 11ஆம் இடத்திலே அள்ளி கொடுப்பதற்காக சனீஸ்வரர் காத்திருக்கிறார். அப்போ இதில் என்னன்னா எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கு. வெளியில் தேடி எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்க போறீங்க, அதனால தான் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப எளிமையாக இருந்தது இது எல்லாமே. அதாவது மதிக்கிறது, ஆசிரியரை சந்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் சில ராசிகளுக்கு நீங்கள் சொன்னீங்க ஏஐ கற்றுக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அதர் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஆனால் இந்த ரெண்டும் நார்மலாக எல்லாத்துக்கும் ஓகே தான். ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு இது பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். இல்லை படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? சுலபத்திலையும் சுலபம் ஏதாச்சும் இருக்கா? ஆமாங்க. இது என்னன்னா தம்பி, முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். ஒரு 300 வருடங்கள் முன்னால். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருகிறார். ஒரு பெரிய பண்ணையார். அவருடைய நிலங்கள் எல்லாம் ஏலத்திற்கு போய்விட்டன. வீடு கூட இல்லை, பரம் ஏழை. ஐயா வாழ்ந்துக்கிட்டேன்யா. ஒருத்தன் கீழேருந்து மேலே ஏறுறது வேற, மேலேருந்து கீழே விழுந்துட்டான்னா அவனுக்கு ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா, வேதனை. அவன் ரொம்ப அவனால் எந்த பரிகாரமும் பண்ண முடியாது. ஐயா யாரோ சொன்னாங்கன்னு வந்துட்டேன், எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். நவகிரக கிருத்திகள் முத்துசுவாமி தீட்சிதர்னு கூகுள் பண்ணால் யூடியூப்பில் வரும். அவர் சொல்கிறார் இதெல்லாம். அப்போ யூடியூப்பெல்லாம் இல்லை. அவர் என்ன சொன்னார்? திவாகர தனுஜம் அப்படின்னு ஒரு பாட்டு, சனீஸ்வரருக்குன்னே உரிய பாட்டு. திவாகர தனுஜம், எதுக்குள்ள காம்போஜி ராகம். ராகமெல்லாம் தெரிய தேவையில்லை. திவாகர தனுஜம்னு போட்டால் இப்போ யூடியூப்ல வந்துடும். மெதுவாக பாடியிருப்பார். எப்பவுமே பொறுமையாக இருக்கிறது தான் சனீஸ்வரர். முதுமை, பொறுமை, அப்படியே யோசித்து செயல்படக்கூடியது கபம். அப்போது இந்த பாட்டை அவன் கற்றுக்கிறார். அவர் அந்த காலத்தில் அவர் பண்ணையார் என்ன பண்ணியிருப்பார்? அவரே நாடு காடு எல்லாம் விட்டு ரொம்ப ரோட்டுக்கே வந்துட்டார். பாட ஆரம்பிக்கிறார். ஆங்கிலேயர்களுடைய காலகட்டம். யாரோ ஒருவர் வருகிறார். இவரை துபாஷியாக மாற்றிட்டாங்க. துபாஷினா அந்த காலத்தில் 2 பாஷா பேசினா துபாஷி. அவங்க ராஜாவோட அதிக பவர் அந்த காலத்தில், 300 வருடங்கள் முன்னால். ஏன்னா அவங்க பேசினாதான் இங்கிலீஷ்காரனுக்கு புரியும். இங்கிலீஷ் பேசினா சாதாரணமாக ஒரு 100 ஏக்கரா வச்சுருந்தவன் ஒரே நாளில் 1000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறான். அப்போது வாழ்க்கையில் அந்த 100 ஏக்கராவும் ஏலத்தில் போனவர். ஏலத்தில் போய் ரோட்டுக்கு வந்தவர் திடீர்னு பார்க்குறார், நம்ம இழந்ததை போல 10 மடங்கு கொடுத்து விடுகிறார். அப்போ சனீஸ்வரர் சனீஸ்வரர் தந்தால் தடுப்பார் யார், கொடுத்தால் தடுப்பார் யார்? அப்போ நாம கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்னன்னா உங்க வீட்லயும் ஒரு செல்போன் இருக்கும், உடனே திவாகர தனுஜம் அப்படின்னு பாட்டை போட்டு விட்டுருங்க. ரிலாக்ஸா உட்காந்து கேளுங்க. இதுக்காக கோயில்களாக போனோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கேயோ வெளிநாட்டுல இருப்பீங்க, ஏதோ ஒரு கிராமங்கள்ல இருப்பீங்க, இதுக்காக தேடியா வர முடியும், நார்த் இந்தியாவில் இருப்பீங்க. ரிலாக்ஸா திவாகர தனுஜம் அப்படின்னு பாட்டை போட்டு விட்டு ஒரு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் கேட்கணும், இல்லை இந்த குறிப்பிட்டது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு, அவங்க ஆஃபீஸ் வேலை இருக்கும், படிக்கிற வேலை இருக்கும். மெலோடியஸா போட்டு விடுங்க. எப்போ முடியுதோ
முத்துசுவாமி தீட்சிதரோட நவக்கிரக கிருதிகளை கேட்டாலே நவக்கிரக பிரீத்தி செய்ததற்கு சமம்தான், நவக்கிரக தலங்களுக்கு சென்று வந்ததற்கு சமம்தான். இது அடியேன் சொன்ன வாக்கு கிடையாது. இது என்னன்னா அவருக்கு திருத்தணி முருகனே அருளின ஒரு சக்தி, அது வாயில கல்கண்ட போட்டு. எனவே யாருக்கெல்லாம் நவக்கிரகங்களால் ஒரு தீங்கு வரும் என்று பட்சப்படுகிறீர்களோ, இல்லை அவர்களால் நிறைய நன்மை வரணும், எனக்கும் ஒரு நல்ல வீடு வாசல் வாங்கணும், ஒரு யோகம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க கட்டத்துல எந்த சனீஸ்வரர் எங்க இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த திவாகர தனுஜம்ன்ற பாட்டை கேட்டாலே போதும். சனிக்கிழமைகளில் மாலைகளில் ஓம் நம சிவாய அப்படியே கேட்டு மெலோடியஸா கேட்டாலும் இந்த சனி தசை மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா சனி பயிற்சியும் நல்லா தான் இருக்கும். சனி தசா இருந்தாலும் சரி, புத்தி இருந்தாலும் சரி, இது பொருந்தும். சரி, அப்போ வந்துட்டு 12 ராசிக்காரர்களும் இதை கேட்கலாம் இல்லையா? இம்மீடியட்டா நற்பலன். ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நேர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாம ஷேரும் பண்ணுங்க. அப்பதான் நிறைய மக்களுக்கு போய் சேரும். இவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எப்பவுமே நீங்க வந்துட்டு சுகர் அவங்களுடைய ஒரு இதை வச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா விநாயகர் இதை வச்சிருக்கீங்க, இல்லை ஹனுமன் இந்த மாதிரி வச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன காரணங்கிறது ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டே இருந்தேன். இப்போ நான் கேட்டேன். ஒரு தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக இருந்த ஒரு ஜோதிடர் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து எனக்கு ஒரு ஆலோசனையை வழங்கினார். ரத்தின கற்கள்லாம் பலன் தரும், பாடல்லாம் பலன் தரும், ஆனால் அதை காட்டிலும் அதிகமான பலன் எதை தரும் என்று சொன்னார். இந்த காட்டன் கர்ச்சீஃப் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பல பெரிய அரசியல்வாதிகள் வந்து ஏதோ ஒரு நிறத்திலே ஒரு துணியை வைத்திருப்பார்கள். இந்த காட்டன் கர்ச்சீஃபை நம்மளால முடியலன்னா கூட இவங்கெல்லாம் ப்ளஸ் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ப்ளஸ் டாய்ஸ். இப்போ கூட ஒருத்தர் இந்த பஞ்சுன்னு ஒருத்தர் வந்து ஒரு ப்ளஸ் டாய் வச்சு ஜப்பான் ஜூவில் வைரல் ஆகிட்டார். கரெக்டாக? இந்த ப்ளஸ் டாய்ஸ் வந்து பஞ்சினால் ஏற்படப்படுவது சந்திரனின் காரகத்துவம். ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஈர்க்கிறாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு எளிமையும் கூட. நாம் இவரை வைக்கும்போது நமக்கு டக்குன்னு விநாயகனது ஞாபகம் வந்து விடுகிறது. விநாயகன் என்றாலே விக்டரி தான், வாழ்க்கையில் வெற்றி தான். கையிலே ஆஞ்சநேயர் இருக்கும்பொழுது ஒரு நிமிஷம் நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் கோயிலுக்கு போகணும், பல மந்திரங்களை சொல்ல வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்தால்தான் இறைவன் எனக்கு பலனை தருவான் என்று நீங்களே விதித்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மனசார விநாயகா என்னை காப்பாத்துப்பா, எனக்கு உன்னை விட்ட வரை யாருப்பா இருக்கா, ஒரு குழந்தையை போல கூப்பிட்டு பாருங்களேன். அடுத்த நொடி முதல் அற்புதங்கள் நிகழ துவங்கிவிடும். அவனுக்கு இந்த தசா புத்தி, நீங்க நன்வினையா தீவினையா இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும்ன்றது கிடையாது. அவன் அள்ளி கொடுப்பவன். எனவே உங்க பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு அழுக, ஐயோ சனிப்பயிற்சி வந்துருச்சே நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஒரு கவலையும் வேண்டாம். விநாயகரை மனதார விநாயகா எனக்கு ஒரு வெற்றியை தாப்பா அப்படின்னு மனசார கூப்பிடுங்க. உங்க குழந்தை அவன். அடுத்த வினாடி முதல் வாழ்க்கையிலே நன்மைகள் நடந்தேற துவங்கி விட்டது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அந்த விநாயகன் அறிவான், வெற்றியை தருவான். சிவசிவா. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் வந்துட்டு மலேசியாவில் இருந்தீங்க, நம்ம கேட்டதுக்காக, குமுதம் பக்திக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த வாக்கிய சனிப்பயிற்சி பலனை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சிவசிவா. நன்றி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.